பரலோக பிதாவே, இந்த வேலையில கூட காலை வேலையில நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஜெபிக்கும்படியா இந்த காலை வேலையில கூடி வர தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த வேலையில கூட என்னுடைய இந்திய தேசத்திற்காக அப்பா, எங்களுடைய தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக அப்பா, நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்க போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. காவல்துறையினருடைய கடுமையான கடுபிடினால் குறைந்திருந்ததான வழிப்பறிகள் இப்பொழுது மீண்டும் நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்கிறவங்களை தாக்கி அவங்களுடைய உடைமைகளெல்லாம் பறித்து கொள்கிற இந்த நிலைமை மாறட்டும்ப்பா. அதற்கு எதிராக எங்கள் மாநில அரசு நல்ல அப்பா நடவடிக்கை எடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. பிரயாணத்தில் போகிறவர்களுக்கு உடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். வழிப்பறிகளெல்லாம் மாறட்டும் தகப்பன, தடை செய்யப்படட்டும் பாப்பா. ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. திருட்டுறவங்களாம் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. அதே அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் சரியான பாதுகாப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிறதான டாஸ்மாக் கடைகளப்பா, 4000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடப்படட்டும் தகப்பனே அப்பா. எல்லாம் மதுபான கடைகளின் விற்பனைகள் குறையும்படியாய், குடிக்கிறவர்களாம் மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. டாஸ்மாக் கடைகள் மூடப்படட்டும். தமிழ்நாடு ஆசீர்வாதமான தமிழ்நாடாய் மாறட்டும் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். மனநல காப்பகத்தில் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதான 700 பேருக்கும் அதிகமானவர் அப்பா சுகமடையிட்டும் அப்பா. அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல மனநிலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனநிலையில தெளிவு கட்டளையிடுங்க, சுகத்தை கொடுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே எங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அவர்களை நீர் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு மனநிலையை, மனதில் தெளிவையும் தைரியத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சுகமாகியவர்களாம் வீடு திரும்ப நீ கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே நீர்நிலைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இதை அரசு வளர்ச்சி கட்டிடங்களை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிற அந்த நிலைமை மாறட்டும் ஏசப்பா. அதற்கு தடையாக நீதிமன்றங்கள்லாம் தடை விதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே அரசு கட்டிடங்கள் அப்பா நீர்நிலைகளுக்குள்ள கட்டப்படாதபடி, அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பினால உயிரிழப்புகள் அதிகரிப்பு வருகிறது அப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் அநேகருக்கு நுரையீரல் புற்றுநோய் வருதுப்பா. அதில் ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. பாதிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பெங்களூரில் வேலை இழந்ததுனால ஒருத்தருப்பா ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்ப்பா. இந்த நிலைமை மாறட்டும். என் தேசத்தில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கட்டும். வேலை இழந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இளைஞர்கள் அநேகருக்கு வேலை கிடைக்க முடியாது. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை நீர் அதிகரிக்க செய்திருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர்நிலைகளெல்லாம் இணைக்கிறதான கால்வாய் திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அவைகளில் ஏசப்பா ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தப்பட்டது நிமித்தமாக தண்ணீர்களப்பா செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாமல் நீர்நிலைகள் வறண்டு போயிருக்கிற நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமை மாறட்டும். இந்த தகப்பனே அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும்படியா எங்கள் தமிழ்நாட்டில் இப்போ பலிவாசல்கள் திறக்கப்படட்டும். இப்படிப்பட்ட சட்டவிரோத செயல்கள் செய்யப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஜனங்களுக்கு தீமை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படாதபடி அப்பா. அதற்கு காரணமாக இருக்கிற தலைவர்கள், அரசு ஊழியர்களை மனம் திரும்ப கிருபிச்சுங்க. அரசு அதிகாரிகள் மனம் திரும்ப கிருபிச்சுங்க. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடங்கள் கட்டுகிறதற்கு அனுமதி கொடுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. அது அரசாங்க கட்டடமாக இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு சப்பா நீர்நிலைகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பும்படியாய் வழிவாசல்களை திறந்தருளுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சென்னை மெட்ரோ காரியத்துக்காக அப்பா நிதி ஒதுக்கீடு செய்யும்படியாக மத்திய அமைச்சரையில் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் ஜபங்களை எல்லாம் கேட்டு நீர்க்கிரியை செய்து வருகிறீர். உமக்கு நன்றி 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 அப்பா. அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் சரியாக பயன்படுத்தப்பட்டு நல்ல காரியங்கள் செய்யப்பட, சரியான காரியங்கள் செய்யப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்தியாவில் சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்படுகிறது நீ பார்க்கிறீரப்பா. கிருபையாய் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்திய அரசாங்கத்தோடு நீங்கள் பேசுங்க எப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் கொடுத்திருக்கிற சுதந்திரம் முழுமையாக ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. மத சுதந்திரம் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஒடுக்கப்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கிறவர் அப்பா.
கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய திருச்சபைகளுக்காக, எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக, ஊழியம் செய்கிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தப்பா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளும் முறியடிக்கப்படட்டும். அதற்கு ஊழியக்காரர்கள் விலக்கி பாதுகாக்கப்படட்டும் ஐயா. ரத்தத்துக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஊழியர்கள், மிஷினரிகள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ராஜ்யத்தையே குறிக்கோளாய் வைத்து ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய இலக்கு மாறாதபடி, அவருடைய சிந்தனைகள் அப்பா உலகத்தை நோக்கி செல்லாதபடி ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபையினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கொடாதபடி அப்பா உம்முடைய ராஜ்யத்தை உண்மை தேடுகிறவர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் காக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா திருச்சபைகளிலும் கூட கத்தாவே திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசர்களுடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கட்டும். பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும்பா. குடும்பங்கள் எல்லாம் ஏசப்பா நம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கட்டும். சமாதானத்தோடு இருக்கட்டும் ஐயா. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஊழியர்களுக்கும், மிஷினரிகளுக்கும், விசுவாசிகளுக்கும் உம்முடைய நாம தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. அதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானமண்டலத்தையும் பொல்லாதாவிகள் சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. திருச்சபையில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் எல்லாம் உடைய பாதுகாப்பு கரங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தேவனுக்கு தெய்வ பக்தியிலே வளர்ந்து பெருக பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் வாலிபர்களே அப்பா. வழி விலக பண்ணுகிற எத்தனையோ காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறதப்பா. அதுகளுக்கு விலக்கி காக்கப்பட வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகள் இருக்கிறவருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் தகப்பனே. உடைய பிள்ளைகள் அப்பா கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். உடைய வாக்கு தத்துவத்தின்படியே உடைய விசுவாச பிள்ளைகள் அப்பா கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. திருச்சபைகளில் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும்படியாக புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையை நோக்கி கடந்து வரட்டும். உதிக்கிறவன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள்னு சொல்லியிருக்கிறீரே. நம்முடைய வார்த்தையின்படி நோக்கி ஜனங்கள் ஓடி வரும்படியாக நீ கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் போதகர்கள், விசுவாசிகள் மத்தியிலே பெரிய எழுப்புதல், பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயந்து சாட்சியாய் வாழ்கிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்படட்டும் ஐயா. எங்கள் தேவனுடைய பிரசனத்தினால் எங்கள் தேசம் முழுவதும் நிரம்பட்டும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் தேசத்தின் எல்லை முழுவதிலும் தெளிக்கப்படுவதாக. எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் செயல்படாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய தேசத்தின் மீது கர்த்தராகி தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, ஆளுகை வருவதாக. கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, மாநில முதலமைச்சர்கள், கவர்னர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எல்லா ஆட்சி தலைவர்கள் எல்லாரையும் அப்பா நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவங்களிலிருந்து மீட்டு ரட்சித்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இவர்கள் மூலமாக நீ நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபக்குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்துடலுங்க. ரத்தத்துக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிறதான ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறேன். நம்முடைய பலத்தினால் இடைக்கட்டுங்க தகப்பனே. மெர்லினோட அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துடலுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். கை கால்களெல்லாம் நல்லா செயல்பட, இருதயத்தில் இருக்கிற பலவீனம் மாற நீ கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்துங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாக அற்புதங்களை செய்யுங்க. நீர் இப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.